தமிழக முதலமைச்சருடைய ஆணைப்படி மன்னிமடையில் இருக்கிற மக்கள் நென்மேனிக்கு மருத்துவமனைக்கு வந்தாலும் சரி அல்லது போக்குவரத்து வசதிக்கு வந்தாலும் சரி, அவசர தேவைகளுக்கு ஏதாவது ஊருக்கு வர வேண்டியிருந்தால் இப்பொழுது சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதை மாற்றி 18,64,00,000 ரூபாயில் பன்னிமலைக்கும் நென்மேனிக்கும் பாலம் 324 மீட்டர் நீளத்தில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்குள்ளாக இந்த வேலை முடிந்துவிடும். இந்த வேலை தாமதமாக காரணம் என்னவென்றால் இங்கே அந்த மணலில் தண்ணி ஊற்று நிறைய இருக்கிற காரணத்தால் அதை பம்ப் பண்ணி விட்டு தான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல் இருக்கங்குடி கோயில் பார்ப்போம் என்றால் அங்கே இருக்கங்குடி கோயிலுக்கு போவதற்கு பெரிய பாலம் 50 கோடி ரூபாய் செலவில் அந்த பால வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த பணியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெஞ்சால் புயல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த நிவாரணம் போதாது, கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கணும்னு எல்லா கட்சிகளும் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிறதுக்கு, அதாவது அந்த அந்த நிவாரணத்தை உயர்த்தி கொடுக்கறான வாய்ப்பு இருக்கா? மாண்பு முதலமைச்சருடைய கவனத்தில் அதெல்லாம் இருக்கிறது. உயர்த்தி கொடுப்பதும் அதை என்ன செய்வது என்பதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார்கள். மத்திய அரசினுடைய நிதி அவர்கள் சொன்னது போல கொடுக்கவில்லை. மத்திய அரசு நிதியெல்லாம் வருகிற நேரத்தில் நாம் அதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் நம்ம முதலமைச்சர் எடுப்பார்கள். மத்திய ஆய்வுகளோட ஆய்வு உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? ஆய்வு திருப்தி இல்லை என்பதை விட மத்திய ஆய்வுக்குழு உடனடியாக வந்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பிரதமருடைய தொலைபேசியில் பேசியதாக இன்றைக்கு இந்த குழு வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். 6ல் நீங்கள் 200 தொகுதின்றது வந்து நீ இருமாப்போட இருக்காதீங்க, உங்களோட கூட்டணி கணக்கெல்லாம் அப்போ மைனஸ் ஆக்கிடுவாங்க மக்கள் அப்படின்ற ஒரு கருத்தை வச்சு, அந்த கருத்தை நீங்கள் எப்படி அதாவது ஒரு மூத்த அரசியல்வாதி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லோருக்குமே கலைஞர் காலத்தில் இருந்து திமுகவையும் கலைஞரையும் பேசாமல் அரசியல் இருக்காது. தமிழ்நாட்டு அரசியல் புள்ளி கலைஞர் இருந்தார், திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்து வருவர்களும் பழைய கட்சியில் இருப்பவர்களும் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மையப்புள்ளியாக வைத்து தான் பேச வேண்டியிருக்கிறது. விஜய் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார். கள நிலவரம் அவருக்கு இன்னும் சரியாக தெரியாது. அவர் சினிமா ரசிகர்களை நம்பிக்கொண்டு இதையெல்லாம் பேசுவது ஒரு சரியான அரசியல்வாதிக்குரிய நாகரிகமாக இருக்காது. நம்மை பொறுத்தளவிற்கு 234 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இப்போது எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். அதற்கு வேண்டிய களப்பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.